ஸ்ரீ போகர் குருவே சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. போக சுத்த திருவடி போற்றி போற்றி. உங்களை அனைவரையும் போகர் ரகசியம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். 10/5/2024 அன்று பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை உகந்தது அட்சய திருதி அன்னைக்கு வருது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியோட அம்சம் உடைய நாளில் நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா அட்சய திருதி வருது. மிக சிறப்பானது. அன்றைய நாள் அன்றைக்கி நம்ம எல்லாருமே வீட்டில் கல்லுப்பு, சர்க்கரை, அரிசி இது மூணையும் நம்ம வாங்கிக்கணும். இது மிக சிறப்பான விஷயம். தங்கம் இன்னைக்கு வைக்கிற வழியில் அன்றைக்கி காலத்தில் யாரும் தங்கம் வாங்கினது கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் வீட்டுக்கு சர்க்கரை, உப்பு, பால் இது மட்டும்தான் வாங்கினாங்க. அட்சய திருதி அப்படின்னாவே அட்சய பாத்திரத்தை பற்றி சொல்லணும்னு உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். அட்சய பாத்திர கதையை பற்றி நான் தாத்தா எனக்கு சூட்சமமாக சொன்ன கதை. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு அட்சய பாத்திரம் பார்த்துட்டிங்கன்னா எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் வனவாசனம் போனாங்க. அப்போ அவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பழங்கள் இதெல்லாம் தான் வச்சு அவங்க சாப்பிட்டு காடு காடாக போய் வனவாசம் போனாங்க. அவங்களுக்கு இப்போ துரியோதனன் ஒரு கேரக்டர் இருக்கும், உங்களுக்கே தெரியும், அத்தியாபுரத்து சாம்ராஜ்யத்தில். அப்போ பார்த்திங்கன்னா அந்த துரியோதனன் பார்க்கறதுக்காக வியாசப்ப முனிவர்கள் சீடர்களோடு வந்திருந்தார். வியாசப்ப முனிவர்கள் சீடருக்கு இங்கே அன்னதானம் இல்லைங்க, ஆனால் பஞ்ச பாண்டவர்களுடைய குடிலுக்கு போங்க, உங்களுக்கு அன்னதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே பீமன் என்ன சொன்னார்னா, போய் அண்ணனுங்களுக்கும் அம்மாக்களுக்கும் பழம் பறிச்சிட்டு வந்தது தான் அவருடைய வேலை. இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் இது பண்ணுறது. அன்றைய இதில் திரௌபதி அந்த பழங்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது வியாசப்ப முனிவர் வந்துடுறாரு. வியாசப்ப முனிவர் சீடர்களோட அன்னையே பிச்சாந்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்களுக்கு ஏதாவது பசிக்குது அன்னம் அழிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வியாசப்ப முனிவர் கேட்கும்போது திரௌபதி அவர் என்ன சொல்கிறார், வாங்க வாங்க சுவாமி உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வர வச்சு உட்காந்துருக்குறாங்க. வர வச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, கிருஷ்ணர்கிட்ட போய் மனம் முறுக்கி கேட்குறாங்க, இந்த மாதிரி முனிவர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சிஷியர்கள்லாம் வந்திருக்காங்க, அன்னம் கொடுக்கறதுக்கு எதுவுமே எங்ககிட்ட இல்லை, நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும்போது, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு துளசியை வச்சுட்டு மென்னுட்டு கிருஷ்ணரை நல்லா தியானம் பண்ணி நிற்கும்போது, கிருஷ்ணர் சூரிய பகவான் கிட்ட போய் சொல்லி, சூரிய பகவான் அட்சய பாத்திரத்தை திரௌபதி அம்மாவுக்கு கொடுப்பாங்க. திரௌபதி அம்மாவுக்கு அட்சய பாத்திரத்தை கொடுத்தனால தான் அன்றைய நாள்னு அட்சய திருதின்னு ஆரம்பிச்சது. அட்சய பாத்திரம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் அதில் ஒரு பொருள் வச்சோம்னா அது பல மடங்குலாம் பெருகும். ஒரு சாம்பார் வச்சோம்னா அது பல மடங்காக பெருக்கும். அது மாதிரி நிறையா விஷயம் அல்ல வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அட்சய பாத்திரம். அது திரௌபதிக்கு கிருஷ்ணரை வேண்டி சூரிய பகவான் அம்மையாருக்கு அது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி திரௌபதி அம்மா சமைச்சு வியாசப்ப முனிவர்களுக்கும் அந்த சீடர்களுக்கும் சமைச்சு அன்னதானம் முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை கழுவி கமுத்திக்கணும். மறுபடியும் அடுத்த நாள் காலையில் அதை பண்ணும்போது அல்ல வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாத்திரத்தில். அதனால் நான் உங்களுக்கு எல்லாருமே என்ன சொன்னால், தங்க நகை வாங்குறத அப்புறம், ஆனால் வீட்டுக்கு நம்மளுக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு வேளை சோறு நம்மளுக்கு இருக்கணும். அதனால் நான் தாத்தா சொன்ன சூட்சுமத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் மண்பானை சமையலில் செஞ்சிங்கன்னா மண்பானை வாங்குங்க. இல்லை குக்கரில் சமைச்சிங்கன்னா அந்த அன்னைக்கு நீங்கள் குக்கர் வாங்குறது, ப்ரெஷர் குக்கர் எல்லோரும் வாங்கி சமைங்க. சமைக்கிறது எப்படியெல்லாம் சமைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அன்றைக்கி குக்கரில் வாங்கிட்டு சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அந்த குக்கரில் போய் மத்தியான சாதம் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே சாப்பாட்டுக்கு குறையே வராதுங்க. இதுதான் தாத்தா சொன்ன சூட்சமும் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே இன்புற்று வாழணும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி அந்த அன்றைக்கி தானம் செய்யலாமா? தாராளமாக செய்யலாங்க. பறவைகளுக்கு தானம் செய்யலாம், பிராணிகளுக்கு தானம் செய்யலாம், மனிதர்களுக்கு தானம் செய்யலாம். ஆனால் தனக்கு மிஞ்சினதுக்கு அப்புறம் தான் தானம் செய்யலாம். அந்த அன்றைக்கி 3 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணலாம், 3000 பேருக்கு அன்னம் பண்ணலாம். உங்களுடைய வசதிகளை பொறுத்து நீங்கள் அந்த அன்றைக்கி தானம் பண்ணும்போது மேலே 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 சிறப்பாக, தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அதனால் நீங்கள் எல்லோரும் அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானத்தை செய்கிறதுனால
உங்களுக்கு எல்லா புண்ணியங்களும் வந்து சேரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சித்தர் திருவடி போற்றி போற்றி.